ஹாய் ஹலோ வெல்கம் டு சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா பூரி சப்ஜி எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் தான் இவைகள். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஒரு குக்கர் எடுத்துகிட்டு அதில் உருளைக்கிழங்கை வேக வைக்க போகிறோம். உருளைக்கிழங்கு நல்லா வெந்து வரதுக்காக விசிலுக்காக நம்ம குக்கரை மூடிட்டு விசில் வர வரைக்கும் வெயிட் பண்ணாமல் நம்ம வெங்காயத்தை உரிக்க ஆரம்பிச்சிடுவோம். ஃபஸ்ட்டு நம்ம வெங்காயத்து மேலே இருக்க தோலுங்கள் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி உரித்து வச்சுக்குவோம். இந்த மாதிரி தோலுங்கள்லாம் சீவி எடுத்துகிட்டு எல்லா வெங்காயத்துலேயும் சீவி எடுத்து வச்சுட்டு நீட்டாக உரித்து வச்சுக்கணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம உரித்ததுக்கப்புறம் இந்த மாதிரி சைஸில் வெங்காயத்தை எல்லாத்தையும் இப்படி நறுக்கிக்கணும். இந்த மாதிரி நல்லா நறுக்கி எடுத்துக்கணும். எல்லா வெங்காயத்தையும் இதே மாதிரியே நறுக்கி எடுத்துக்கணும். பார்த்து பொறுமையாக செய்யணும். இந்த மாதிரி கட் பண்ணி எல்லா வெங்காயத்தையும் அழகாக அந்த பிளேட்டில் ஒரு ஓரமாக அப்படியே வச்சுக்கிட்டே வரணும். பொடியாக நறுக்கிறாமல் இந்த சைஸ் கொஞ்சம் பெரிய பெரிய சைஸாக நறுக்கிக்கணும். அப்போ தான் சப்ஜி கொஞ்சம் நல்லாயிருக்கும். இந்த மாதிரி நறுக்கி ஓரமாக எடுத்து வச்சுட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க தக்காளியை பொடி பொடியாக நறுக்கிக்கணும். பொடி பொடியாக நறுக்கி எடுத்துக்கணும். இந்த மாதிரி அழகாக இந்த மாதிரி கட் பண்ணி எல்லா தக்காளியும் இதே மாதிரி எடுத்து வச்சுக்கணும். நல்லா நீட்டாக இந்த சைஸுக்கு கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுக்கணும். இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் எடுத்து வச்சுருக்க பச்சை மிளகாவை ரெண்டாக இந்த மாதிரி கீறி விட்டு கிழிச்சு விட்டு வச்சுக்கணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மல்லித்தலை எடுத்து வச்சுக்கணும். இந்த மாதிரி பொடி பொடியாக நறுக்கி வச்சுக்கணும். இந்த பொருட்கள் தான் ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு தேவை பூரி சப்ஜி மசாலா செய்கிறதுக்கு. அப்புறம் குக்கரில் வச்ச உருளைக்கிழங்கு வெந்துருச்சான்னு எடுத்து பார்க்கணும் ஃப்ரெண்ட்ஸ். எடுத்து பார்த்துட்டு ஒரு சட்டியை மேலே வச்சுட்டு அப்புறம் நல்லெண்ணெய் விட்டுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். நல்லெண்ணெய் விட்டுட்டு அப்புறம் தாளிக்க இந்த பொருட்கள் தேவை. கடலைப்பருப்பு, கடுகு, சோம்பு, மஞ்சத்தூள். இந்த பொருட்களை வச்சு தான் இப்போ நம்ம செய்ய போகிறோம் உருளைக்கிழங்கு சப்ஜி. எண்ணெய் சூடு ஏறிடுச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க தாளிக்கக்கூடிய பொருள் எல்லாத்தையும் உள்ளே போட்டுட்டு அப்படியே வெங்காயத்தையும் ஆட் பண்ணிக்கிறோம். வெங்காயம், பச்சை மிளகா ரெண்டையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வணக்கி விட்டுக்கிறோம். அடி பிடிச்சிடக்கூடாது. நல்லா வணக்கி விட்டுக்கணும். நீங்களே பாருங்கள். இந்த மாதிரி வணக்கி விட்டு இந்த மாதிரி போட்டுக்கணும். இந்த மாதிரி வணக்கி விட்டுட்டு அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம வெந்த உருளைக்கிழங்கு எடுத்து தோலெல்லாம் நீக்கிட்டு நீட்டாக எடுத்து இந்த மாதிரி ஒரு பவுலில் வச்சுக்கணும். இந்த மாதிரி நீட்டாக உரித்து எடுத்து வச்சுக்கணும். அதுக்கப்புறம் நம்ம நல்லா வணங்குதான்னு நம்ம செக் பண்ணணும். அடி பிடிச்சிடக்கூடாது. நல்லா வணங்கினதுக்கப்புறம் மஞ்சத்தூள் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறோம். அப்புறம் தக்காளி ஆட் பண்ணி நல்லா வணக்கி விட்டுக்கிறோம். வணக்கி விட்டு பார்த்திங்கன்னா தேவையான அளவு உப்பு போட்டுக்கிட்டு நல்லா உருளைக்கிழங்க நல்லா மசிச்சு விட்டுக்கிறோம். நல்லா மசிச்சு விட்டுட்டு அதில் கடல மாவு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறோம். அப்புறம் கலந்துட்டு நம்ம வணக்கி வச்சுருக்க அந்த இதில் ஊற்றிக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பூரி மசால் ரெடி ஆயிடுச்சு. அது கொதி வரதை பாருங்கள். இந்த மாதிரி கொதி வரணும். இந்த மாதிரி கொதி வந்தோன்னே பார்த்துக்கிட்டே இருக்கணும். நல்லா அடி பிடிச்சிடக்கூடாது. கிண்டி விட்டுக்கணும். அப்பப்போ நல்லா கொதி வந்தோன்னே பார்த்தீங்கன்னா நீங்களே பாருங்கள் எவ்வளோ கலர்ஃபுல்லாக வந்திருக்குன்னு. நல்லா கிண்டி விடணும். கிண்டி விட்டு பார்த்தோம்னா நமக்கே தெரியும். அதுக்கப்புறம் பார்த்தோம்னா நம்ம அதை கீழே எடுத்து வச்சு பார்த்திங்கன்னா கொஞ்சம் நேரத்தில் அது கெட்டி ஆயிடும். எந்த அளவுக்கு இருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இதை நீங்கள் பூரியோடு தொட்டு சாப்பிட்டிங்கன்னா இன்னும் அருமையாக இருக்கும். அருமையான பூரி மசாலா சப்ஜி ரெடி. வெல்கம் டு மை சேனல்.